வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 22,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க டேட்டில் வாக்கன் இன்டர்வியூ டைரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 28 வரைக்கும் வாக்கன் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து வாக்கன் இன்டர்வியூ டேட் வேரி ஆகும். அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கன் இன்டர்வியூ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டிசிப்ளின் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், டேட்டு கொடுத்துருங்க. உங்களோட நேம் அடுத்து ரைட் பண்ணுங்கள். உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, உங்களோட நேஷனாலிட்டி, நீங்கள் உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிடா, விடோவா டிவோர்ஸ்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதேமாதிரி உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டட் அட்ரஸ் எல்லாமே, பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரு, இமெயில் அட்ரஸுமே கொடுத்துருங்க. இது எல்லாமே கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்க டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அதேமாதிரி அவங்க சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாமே கரெக்டாக அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பிளேஸு, டேட்டு, இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக அவங்க சொல்லியிருக்க பிளேஸில் வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ நடக்கிற அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அட்ரஸில் தான் வாக்கன் இன்டர்வியூ நடக்கும். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் இருக்குது. உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் வந்து 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு 4 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா 28 வயது வரைக்கும் இருக்கணும். அதேமாதிரி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் 31 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 63,900 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 41,100 ரூபாய் உங்களுக்கு சேலரி பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் ட்ரைட்ஸ்மென் பியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ், 46,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டண்டில் 1 வேக்கன்சிஸ், 32,300 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. கிளர்க்கு ட்ரைனி போஸ்ட்டுக்கு 22,000 ரூபாயும், டெக்னிக்கல் ட்ரைனி சிவிலுக்கு 23,000 ரூபாயும் சேலரி சொல்லியிருக்காங்க. ட்ரேட்ஸ்மென் ட்ரைனிலே உங்களுக்கு கார்பெண்டரில் 1 வேக்கன்சிஸும், ப்ளம்பரில் 1 வேக்கன்சிஸும் இருக்குது. சேலரி 18,500 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் செக்ஷனில் ட்ரேட்ஸ்மென் ட்ரைனி ப்ளம்பரில் 1 வேக்கன்சிஸ், வாக்கன் இன்டர்வியூ ஏப்ரல் 24 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐடிஐயில், அதாவது என்டிசி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். ப்ளம்பர் ட்ரேடில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் செக்ஷன்லேயே உங்களுக்கு ட்ரேட்ஸ்மென் ட்ரைனியில் கார்பெண்டரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. வாக்கன் இன்டர்வியூ
ஏப்ரல் 24ஆம் தேதி நடக்கும். இந்த போஸ்ட்டுக்குமே ஐடி ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து டெக்னிக்கல் சர்வீஸ் செக்ஷன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனியில் சிவிலில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு ட்ரைனி 1 வேக்கன்சிஸ். ஏப்ரல் 21ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ராஜெக்ட் ஒர்க் அசிஸ்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ். ஏப்ரல் 20ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும். மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் லேபரேட்டரி. இந்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ட்ரேட்ஸ்மேனில் பியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 16ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதாவது ஐடியில் நீங்கள் ஃபிட்டரோ எலக்ட்ரீஷியனோ எலக்ட்ரானிக்ஸோ 60% மார்க்கோட பாஸ் பண்ணிவிட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க ட்ரேடில் ட்ரைனிங் முடிச்சுட்டு அதில் 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. உங்கள்கிட்ட என்டிசி சர்டிஃபிகேட் இருக்குன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்ஏசி சர்டிஃபிகேட் இருக்குன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 17ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் கிராஜுவேஷன் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் அண்ட் டெக்னாலஜி எஜுகேஷன் குரூப்பில் ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 22ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஃபுல் டைம் பிஎஸ்சியோ அல்லது பிஎஸ்சி ஹானர்ஸ் அல்லது பிஎஸ்சில் எனி ஸ்ட்ரீம் ஆஃப் சயின்ஸ் அல்லது ஹோம் சயின்ஸில் 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானமி ஒலிம்பியாட் செல்லில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் வேக்கன்சிஸ் இருக்குது. ஏப்ரல் 13ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பிஎஸ்சி அல்லது பிஎஸ்சில் ஃபிசிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸோ அஸ்ட்ரானமி அல்லது அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 0 to 2 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து விக்யான் பிரதிபா ப்ராஜெக்ட். இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ். ஏப்ரல் 28ஆம் தேதி வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் பிஎஸ்சி அல்லது பிஎஸ்சில் எனி ஸ்ட்ரீம் ஆஃப் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸில் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வாக்கான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே எல்லா போஸ்டிங்ஸுமே இதே டைமிங்கில் தான் வாக்கான் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ டேட் மட்டும் வேரி ஆகுது. நீங்கள் ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து அந்த டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒவ்வொரு போஸ்ட்டுமே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக இதை செக் பண்ணி பாருங்கள். வாக்கான் இன்டர்வியூ போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வாக்கான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இங்கே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியலாக உங்களுக்கு 1 year இதோட ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் வந்து பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே பொறுத்து 1 or 2 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே யூஆர் கேட்டகரி ஓபிசிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. யூஆர் கேட்டகரிக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் உங்களுக்குமே பொருந்தும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன் டைம் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கிங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மும்பையிலேயே உங்களுக்கு அவங்க வாக்கான் இன்டர்வியூ நடத்துகிற அதே பிளேஸ்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.